இப்ப அவன் வந்துட்டதுனால எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது அப்படி இல்ல. அவன் எதையும் லேசில விட மாட்டான், விடுறவனும் இல்ல. அவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு காயை நகர்த்துறான். அது என்னன்னு கூடி சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே புரிய வரும். இதுக்கு மேலே இப்படி மூலையில உட்காந்துக்கிட்டு நடந்து முடிஞ்சதையே யோசிக்காம அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கணும். நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் அப்பதா இருக்கோம். அப்பதா அவர் பேசின வார்த்தைகள் எங்களை கலங்கடிச்சிருச்சு. அது உண்மைதான் அப்பதா. ஆனா பாருங்க, நாங்க யாரும் நில குலைஞ்சு போகல அப்பதா. இதோ அவர் இன்னும் தடை போடுவாரு, எங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எங்களோட புத்திசாலித்தனம் புரிஞ்சாலும் பெண்கள் எல்லாருமே முட்டாளாத்தான் இருக்கணுங்கிற எண்ணம் அவரோட அடி மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்பதா. அப்படிப்பட்டவரை நாங்க எப்படி எதிர்க்கணும்னு யோசிக்கணும். எங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, இந்த வீட்டை விட்டு மொத்தமா வெளியில போயிடணும். அப்படி போயிட்டா அது அவங்களுக்கு கோவத்தை தான் உண்டாக்கும். நிச்சயமா அதுக்கும் மேல மேலதான் குடைச்சல் கொடுப்பாங்க. இன்னும் தடையை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது அத்தனையும் செய்வாங்க. கரெக்ட். ஆனா ஒரு கட்டத்தை தாண்டி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. நாங்க எங்களோட விருப்பப்படி இயங்கலாம். இன்னொரு சாய்ஸ் இருக்கு. தோ இந்த வீட்டுக்குள்ளேயே இங்கேயே இருந்து போராடி ஜெயிக்கிறது. மா, அதெல்லாம் நடக்காதுமா. நீங்க வெளியே போனாதான் உங்களால வாழ முடியும். ஆமா பெரியம்மா, அதான் கரெக்ட். எதுக்கு உங்களுக்கு பயந்துட்டு இங்கே இருக்கணும்? அன்னைக்கே போயிருக்கலாம். அந்த ஐடியா கொடுத்ததே பெரியப்பா இந்த மாதிரி வந்து பேசுவாருன்னா. இல்லம்மா, இதெல்லாம் பேசுறது ரொம்ப ஈஸி. நாங்க கூட அவர் வரத்துக்கு முன்னாடி எவ்வளவோ பேசணும். ஆனா சூழ்நிலை எங்களை பேச விடாம இப்படி ஆக்கிடுச்சு. உங்களாலலாம் அவங்கள சமாளிக்க முடியாது. நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு கோவமோ ஆக்ரோஷமோ அதிகம்தான் ஆகும். உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்களை இங்கே வர வைக்கிறதுக்காண்டி உங்களை என்ன வேணா பண்ணுவாங்க. எங்களால் அங்கேயும் போய் இருக்க முடியாமல் இங்கேயும் இருக்க முடியாமல் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். சரி போங்கன்னு உங்களையும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டு வாரிசுன்னு அப்படியே பாசம் பொங்குற மாதிரி அப்போதான் இன்னும் பெருசாக எதாவது செய்வாங்க. உங்களை பிடிச்சி வச்சுப்பானுங்க, விடமாட்டானுங்க. இந்த மாதிரி யோசிக்க யோசிக்க நிறைய இருக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் தாண்டிதாமா வரணும். தாண்டி வந்தாதான் ஜெயிக்க முடியும். வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில புதுசா ஒரு விஷயத்தை எடுப்பான். அது நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவனோட அடுத்த குறி நான் தான். இந்த 40% ஷேருக்காக நான் என்ன செய்ய போறேன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா திரும்பவும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இதுல இருந்து 10 பைசா கூட உங்க யாருக்கும் வந்து சேராது. அத நான் உறுதியா சொல்றேன். முதல்ல இது அப்செட்டா தான் இருக்கும். ஆனா யதார்த்தம் இதுதான். என்னோட பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். உங்க பிரச்சனை பத்தி நல்லா யோசிங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆஹா, அத்தை சமையலே சமையல். என்ன மாமா, அத்தை சமையல மதியமும் நைட்டும் சாப்பிட்டு மயக்கத்துல இருக்கீங்க போல. டேய், எங்க அம்மாவோட கைப்பக்கம் இங்க எவ்வளவுடா வரும்? அது சரிதான். ஆமா, என்னமோ சமையலே எதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி சீனை போட்டு திரியிறாளுங்க. அத சொல்லுங்க. அதுவும் ஏன் பொண்டாட்டி இருக்காளு. அவ இருக்கிற லட்சணத்துக்கு அவ சமைச்ச சாப்பாட்டை வெளியே போய் விற்கிறாளாம். தாரா,
தரு தா இதுங்க கையால தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சு. இன்னைக்கு எங்க அம்மா சமைச்சு போட்டாக பாரு, பா என்ன ருசி, அப்படியே நாக்குல நடனம் ஆடுது. பாசம்டா பாசம். நீ சாப்பிட்டியா? அது அதான் சமயக்கட்டில் உட்காந்து ரவுண்டு கட்டி தின்னாளுங்களே பார்த்தேன். அது ஏய் என்ன நல்லா வழிச்சு முழுங்குனியா? சரி எப்படி இருந்துச்சு எங்க அம்மா சமையல்? தாரா, பாலை குடிச்சிட்டு டம்ளரை கொண்டாந்து கீழே வச்சிருந்தே. ஏய் நில்றி. ஏண்டி இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு மண்ணா போச்சுன்னு போனா என்ன அர்த்தம்? அது சரி, ஒட்டிக்கிட்டியா இல்லையா? சி சொல்லு, எப்படி எப்படி இருந்துச்சு எங்கள் அம்மாவோட சமையல்? சின்னக்கா என்ன வழக்கத்துக்கு மாதிரி அமைதியா இருக்க? நீ தான் வண்டையா பேசுவல்ல? ஓ, நீ எல்லாம் வெண்ண கேள்வி கேட்குற அளவுக்கு நான் ஆயிட்டேனான்னு பாக்குறியா? டேய், உனக்கு பிஞ்சுரும் சொல்லிட்டேன், அமைதியா இருந்துக்க. சும்மா எல்லார்கிட்டயும் வந்து நோண்டுறது சீன்றது கேள்வி கேட்கறதுன்னு வச்சுக்கிட்ட வீட்டில் இருக்க எதையாவது தூக்கி மண்டையை பொழந்துருவேன் பாத்துக்க. மாமா ஏய் எல்ரி, என்ன சாடை அங்கிட்டு சொல்றீங்களோ? அத்தாடி எனக்கு பயந்துள்ள வருது. ஏ போந்தா கோழி, நீ எல்லாம் பேசுற அளவுக்கு இந்த வீடு வந்துருச்சுல்ல? தரு அண்ணன் தூங்குறாங்களேன்னு அமைதியா பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அத மவளை கெடுக்கலான்னு மட்டும் பார்த்த அப்படியே குறவளைய பிடிச்சி நசுக்கிடுவேன். நசுக்கி உங்க அண்ணன் தான் தூங்குறாருல, வீடு அமைதியா இருக்குன்னு நினைக்கிறீங்கள, அப்ப என்ன வம்புக்கு இழுக்காதீங்க. என்ன வம்புக்கு இழுத்தா நான் இப்படிதான் பேசுவேன். ஏய் எல்ரி, பேசுவடி பேசுவேன். அது எங்க அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏதோ அளந்தியா? இன்னும் முழுசா என்னத்தை பேசுனேன்னு சொல்லல. விஷயம் முழுசும் தெரிய வரட்டும். உன் அக்கு வேற ஆணி வேறையா பாட்டா பிரிச்சு தூக்கி வெளியே போட்டுற. சரி. ஏய் நில்றி. என்ன வேணும் உனக்கு? இப்ப பிஸ்கு பிஸ்குன்னு ஓடுற. இங்க பாரு, அங்க ஒரு கிளாஸ், அங்க ஒரு கிளாஸ், இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போ. யார் யார் குடிச்சிங்களோ அவங்க கொண்டு வந்து கீழே போட்டுட்டு கழுவி வைங்க. ஏய் நில்லுடி. என்ன மரியாதையை கொண்டு போ, என்ன கத்த வச்சிடாத. ஏய், உனக்கு அதை தவிர ஒரு மண்ணும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த கத்துறது கூப்பாடு போடுறது கதறி அழுறது நீ என்ன வேணா பண்ணிக்க, இதெல்லாம் நான் எடுத்துட்டு போக மாட்டேன். முடிஞ்சா கொண்டு போய் கீழே போட்டு கழுவு, இல்ல சமைச்சு போட்டாங்கல்ல உங்க ஆத்தாள கழுவ சொல்லு. ஏய் என்னடி சொன்ன? கதிரு, என்ன கதிரு செஞ்சிட்டு இருக்க நீ? வந்துட்டாங்கல்ல, சரிங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. ஈசு புரிஞ்சதா? என்னது நான் முழிக்கிற? ஈசா? ஈஸ்வரி தானே உன் பேரு? இனிமே ஈசு தான். போதும், ஈசு போதும். அண்ணன் சொன்னது நினப்புல இருக்குல்ல? இனி அண்ணி தண்ணி பண்ணி எதையும் நான் பார்க்க மாட்டேன். ஆமாப்பா, உங்க அண்ணன் என்னைக்கு நல்லதை சொல்லி கொடுத்திருக்காரு? இப்படி எங்களை மரியாதை இல்லாம பேசுற. அடுத்து யாரு? உங்க அம்மாவா? என்ன முழிக்கிற? அடுத்த பொம்பளை அவங்க தானே. அப்பத்தாவ ஏற்கனவே மட்டு மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற, எங்களை ஏற்கனவே மரியாதை இல்லாம நடத்துற. அந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது அம்மா தானே. ஏதோ அம்மா இப்ப உங்க எல்லாருக்கும் ஜால்ரா போடுறதுனால அவங்க கிட்ட பாசத்தை பொழியறீங்க. அப்படி இல்லனா இந்த மாதிரி தானே நடத்த போறீங்க. ஏய், எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவுக்கு இங்க உரிமை கிடையாது. எங்களை பத்தி பேசுறதுக்கு மட்டும் எவன்டா உனக்கு தகுதி கொடுத்தா? எது டாவா? ஈஸ்வரி அக்கா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஏய், உனக்கு எத்தனை தரண்டி நான் சொல்லியிருக்கேன், இதுகளோட சமமா நின்று சண்டை ஓடாத, அதுக்கு உனக்கு சமம் இல்லைன்னு.
அதுக குடிச்ச டம்ளரை அதுகளை எடுக்க சொன்னதுக்கே அதுகளுக்கு கோபம் வருது. அப்பவே தெரிய வேண்டாம் அதுகளுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு. வேற வேலை இல்லையா உனக்கு? இதுல வேற இவங்க ஆத்தாக்காரி வந்து என் பிள்ளைகளுக்கு என்ன குறை அப்படின்னு பெனாத்திக்கு இருக்கும். இது ஒரு வேலை. அதுக்கு குடிச்ச டம்ளரை கழுவட்டும், இல்ல அதுலயே ஊத்தி குடிக்கட்டும், இல்ல அவிச்சு திங்கட்டும். வாடி. ஏய் ஏ வாடிங்க. அண்ணே என்ன 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 பேசுது? அவனை அதுங்கிற என்ன தெரியலையா? உங்களை அக்ரிணையில சேர்த்துட்டோம். ஏய் சும்மா இருக்க முடியல உன்னால. இந்தாரு அடி வாங்கணும்னு உடம்பு பரபராங்குதா? ஐயோ எங்களுக்கு ஒன்றும் உடம்பு பரபராங்கல. அண்ணன் தம்பி 2 பேரும் கரலா கட்டையை தூக்கிக்கு காலையில வருவீங்கல்ல பால்கனிக்கு, எக்ஸசைஸ் பண்றோம் உடம்ப ஏத்துறோம்னு சீனை போடணும்னு அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இப்படி இந்த டம்ளரை எடுத்துக்கு 4 தரம் படிக்கட்டை ஏறி இறங்குங்க. மூளை சரிங்கம்மா, நன்றி. அப்படித்தானே செய்யற? இவ்வளவு 100 தடவை மேல ஏறி இறங்குறால, ஏறுதானே இறங்குற, அப்புறம் இழுக்கிற அப்பப்போ. எனக்கு இழுத்துட்டு தெரியறது காரணம் என் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால இல்ல, நீ அடிச்சு அழ வச்சு மனசு சரியில்லாம போகிறதுனால. இப்ப கூட உடம்பு சரியில்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற. பேச வந்துட்டான். நிறுத்திரி. என்ன இப்போ உன்னால அதை கொண்டு போய் வைக்க முடியுமா முடியாதா? ஐயோ இப்ப இதை எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? நானே எடுத்து வைக்கிறேன். என்ன என்ன திமிரா உனக்கு? திமிரான்னு கேக்குறேன். என்ன இவளுகளோட செட்டு சேர்ந்து திரியிற நீ? மரியாதையா போயிடு. ஒழுங்கா கட்டினவனை வச்சு குடும்பம் நடத்த துப்பு இல்ல. இதுல நாட்டகம் பண்ண வந்துட்டான். ஓ குடும்பம் நடத்துறத பத்தி நீ எல்லாம் பேசுறியா? அப்படியே விடுறேன். உனக்கு 2 வருஷத்துக்கு தான் தேவையா? அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீயும் புத்தியும். என்னடி பேச்சு எல்லாம் மீறிட்டு இருக்கு? இப்பதான் பெரியவன் வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான், அது பொறுக்கலையா உனக்கு? இந்த அரங்கடி, நீங்க எதுவும் செஞ்சு கிழிக்க வேண்டாம். எப்பா இந்த சனியனங்களை விட்டு தொலைங்கப்பா, நானே சமைக்கிறேன். ஐயோ அப்பா, நான் சமைக்கிறேன், நான் செஞ்சு போடுறேன். ஐய பெரிய சாதனை இல்ல? அது இந்த மாதிரி தரங்கெட்ட ஆம்பளைங்களுக்கு சமைச்சு போடுறதா வாழ்க்கையா? அது பெரிய சாதனையா? நீங்களும் சேர்ந்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஏய் வேற என்னடி செய்யணும் உங்களுக்கு? என்ன ஊருக்கு நாட்டமே பண்ணிடுமா? கலெக்டர் ஆக போறீங்களோ? ஆமா, நாங்க கலெக்டர் ஆவோம், என்னவோ ஆவோம். எங்களுக்குள்ளாரெல்லாம் அவ்வளவு ஐடியாஸ் இருக்கு மைண்ட்ல. உங்க பிள்ளைங்க மாதிரி கிடையாது. சும்மா சாப்பிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இல்ல நாங்க. எங்களுக்குள்ளார கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு. விட்டா பெருசா ஜெயிப்போம். பிறந்ததுக்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்றது கேவலமான வாழ்க்கை தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு அம்மா அடிக்கிறீங்க? சும்மா சும்மா உங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் மோசமா பேசுறீங்க. ஏன் அம்மா கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா இப்படிதான் அடிப்பீங்களா? அப்பா நீங்க செய்யறது ரொம்ப தப்புப்பா. அம்மா நீ போம்மா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீ போய் உன் வேலையை பாருமா. பெரியம்மா நீங்களும் போங்க, எல்லாரும் போங்க போங்க பெரியம்மா. என்னம்மா அது? வாண்டுகள்லாம் பேசுதுமா, அதையும் பேச விட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பா இருக்குமா? ஆமா, ஒவ்வொருத்தரா எடுத்து பேசுறாங்க. ஐயோ நந்தினி என்னாச்சு? என்ன இங்க படுத்துக்கு இருக்க? மேலுக்கு முடியலையா? எந்திரி எந்திரி எந்திரிச்சு உட்காரு பாப்போம். என்னடி அதுக்கப்புறம் எதுவும் சண்டை போட்டானா? அடிச்சு விட்டானா? சொல்லு, உண்மையை சொல்லு. முடியலக்கா. ஐயோ நம்மளால எதுவுமே செய்ய முடியல. என்ன நந்தினி என்னாச்சுடா? நம்மளாம் என்னக்கா செய்ய போறோம்? அப்பதான் அவங்க பாட்டுக்கு நீங்க தான் எல்லாம் செஞ்சுக்கணும்னு போயிட்டாங்க.
அவங்க சொல்றதும் சரிதான். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாதுல்ல. நேத்து அவர் வரத்துக்கு முன்னால அவர் வந்தா ஏதாவது கேட்டுறணும், ஏதாவது பேசிடணும். வைராக்கியமா இருந்த. ஆனா அவர் வந்த பிறகு ஒத்த வார்த்தை பேச முடியல. அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். உங்களாட்டி ஏதாவது பேச முடிஞ்சுதா? அதெல்லாம் அக்காவெல்லாம் அடிக்கும் போது எனக்கு அப்படியே கோபம் இது வரைக்கும் வந்துச்சு. ஏய் அப்படி ஆனா எதுவுமே வெளிக்காட்ட முடியல. அப்படியே முழுகிட்டல. ஏன் அவர்கிட்ட பேச முடியல? ஏன் அவர் எதிர்த்து நிக்க முடியல? அவர் பண்றது தப்புன்னு ஏன் அவர்கிட்ட சொல்ல முடியல? யோசிச்சு யோசிச்சு ராத்திரியில எனக்கு தூக்கமே வரல. அவர் ஏதாவது செஞ்சிடணும், நம்ம ஏதாவது செஞ்சிடணும்னு வழி யோசிச்சா அந்த வழிக்கு முன்னாடி அவர் அதுக்கு என்ன முட்டுக்கட்டை போடுவாருன்னு தான் மனசு சொல்லுது. ஐயோ இல்ல நம்ம நந்தினி, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அவர் 8 அடி நம்மள பின்னால இருப்பாருக்கா. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டோம். ஐயோ அதெல்லாம் இல்ல. அவங்க சொல்றதா சரி, அவரை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நமக்கு இவ்வளவுதான்க்கா, இவ்வளவுதான். இந்த அடுப்பாங்கற, அந்த கூடம், சாமி ரூமு, மிக்ஸி, கிரைண்டர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் நம்ம. இவ்வளவுதான் நம்ம மாட்டி முடியும். We have to accept the reality. என்ன மன்னிச்சிரு நந்தினி, அக்கா, என்னக்கா? என்ன பண்றீங்கக்கா? எங்களை நம்பி நீ இந்த வீட்ல இருக்கிறது வேஸ்ட். நாங்க ஒரு அட்டர் ஃப்ளாப் ஒத்துக்கிறோம். எங்களை நம்பி உன் வாழ்க்கையை விட்டுறாதடி. எங்க நாச்சு போயிரு. போயிட்டு நாங்க வாழ முடியாத வாழ்க்கையை நீ வாழ்ந்துரு. அக்கா, நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா ப்ளீஸ். இல்ல ஜனனி, இல்ல. அவ அழுதுக்கு இருந்தாலும் அவ சொன்னது பூராவும் உண்மைதான். நேத்து ஒரு தரத்துக்கு 3 தரம் எங்க கண்ணு முன்னாடி வச்சுக்க அக்காவை அந்த அறை அரைஞ்சிருக்காரு. மிருகம் மாதிரி அந்த ஆளு பலார் பலார்னு அறையில் அதை பார்த்துக்க அப்படியே அவ்வளவுதான் ஆஃப் ஆயிட்டோம். ஒன்றும் செய்ய முடியல. மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. எவ்வளவு பேசினேன் அன்னைக்கு என் புருஷன்ட்டெல்லாம். இந்த இவ எவ்வளவு பேசினா ஒன்றும் கிழிக்க முடியலையே. எதிர்த்து எதுவும் செய்ய முடியல. அவமானமா தான் இருக்கு. சும்மா இருந்த உன்னை சொரிஞ்சு விட்டு இந்த வீட்டுக்கு கூட்டியாந்து உனக்கு தேவையில்லாம பல சங்கடம். இந்த அப்பதான் தேவையில்லாம எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு. இந்நேரத்துக்கு நீ வெளிநாட்டுக்கு போயிருந்தனா என்ன லெவல்ல இருந்திருப்ப? எங்களை நம்பி இங்க நான் வந்து இப்படி முட்டுச்சந்தில மாட்டிக்கிட்டியே. அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? இதான் உங்களோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். எதுக்கு இப்ப புலம்புறீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? இங்க பாருங்கக்கா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யாரும் யார் வாழ்க்கையையும் கெடுக்க முடியாது. அப்பதான் என்கிட்ட எடுத்து சொன்னாங்களே தவிர வந்துதான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணல. நான் அவங்க சொன்னதுக்காக மட்டும் திரும்ப வரல. நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அப்பதான் சொன்னதோட வேல்யூ புரிஞ்சுச்சு. அது சரின்னு பட்டுச்சு. என்னால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நான் நம்பினேன். அத ஒரு லெவலுக்கு செஞ்சேன். நீங்களும் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சீங்க. அதுல ஒரு சின்ன சர்க்கிள் வந்ததும் இப்படி பின்வாங்க கூடாது. ஆக்சுவலி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நான் ஏமாந்துட்டேன்னு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் சின்னதா கூட வந்ததில்ல. ஆனா இப்போ நீங்க புலம்புறீங்கல்ல, இப்பதான் எனக்கு தோணுது நம்ம ஏமாந்துட்டோமோன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு அடி அடிச்சா இவங்களை நொறுக்கிடலான்னு அவர் யோசிச்சிருக்காரு.
அவர் யோசிக்கிறது சரிங்கிற மாதிரி நீங்க புலம்பி நில குழஞ்சு நிக்கிறீங்க பாத்தீங்களா? இப்பதான் ரொம்ப ஏமாற்றமா இருக்கு எனக்கு.